எல்லா காரியங்களிடமும்
நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20. இறை திருவசனங்கள் 10 முதல் 13 வரை. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20. இறை திருவசனங்கள் 10 முதல் 13 வரை. அந்நாட்களில் எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக் கொள்கிறார்கள். பழி சுமத்துங்கள், பாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழித்திருத்துக் கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறிவிடுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும். அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. என் நெருக்கடி வழியில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். அவர் உரைத்தது: என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். பல்லவி. என் நெருக்கடி வழியில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். சாவின் கயிறுகள் என்னை இருக்கின, அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன. பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. பல்லவி. என் நெருக்கடி வழியில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வழியில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. பல்லவி. என் நெருக்கடி வழியில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். அக்காலத்தில் இயேசுவின் மேல் யூதர்கள் மீண்டும் கட்டளையிட்டார். இயேசு அவரை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என்னை கல்லெறிய மாட்டீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயலுக்காக அல்ல, இறைவனை படைத்துவிட்டதற்காகவே உங்கள் கல்லெறிகிறோம். ஏனெனில்
மனிதனாகி நீ உன்னையே கடவுளாகி கொள்கிறாய் என்றார். இயேசு அவனை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதுவது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார். மறைநூல் வார்த்தையை நம்பலியார். அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைவன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை படித்துவிட்டாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டும். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்ப வேண்டும், என் செயல்களையாக நம்புங்கள். அதன் மூலம் தந்தை எங்களும் நான் அவர்களும் இருப்பதை அறிந்து கொள்கிறீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முடியினார். அவர் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தான் அப்பால் யோவான் முதலில் திருவுருள் கொடுத்து வந்த இடத்துக்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தள்ளினார். பலரிடம் வந்தனர். அவர்கள் யோவான் அருமனையாக எதையும் செய்யவில்லை. ஆனால் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாகிட்டு என பேசிக்கொண்டார். அங்கே மக்களிடம் நாம் Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. கரங்களை உயர்த்தி மரியே வாழ்க. Praise the Lord. Praise the Lord. ஒரு அற்புதமான ஒரு நேரம் இறை பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். சிலுவையின் பாடல்கள் 14 ஸ்தலத்தை நாம் தியானித்து இதோ திருப்பலிக்குள்ளாக கடந்திருக்கின்றோம். அன்பிற்குரிய 40 நாட்களும் ஒரு திருப்பயணம், புனித பயணம், பரிசுத்தமான பயணம். நம் உடலை, நம் உள்ளத்தை, நம் ஆன்மாவை புனிதப்படுத்துகின்ற பயணம். நம்ம உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய நம் உள்ளத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு பயணம். எந்தெந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிரசனத்தை நமக்கு கடவுள், ஆண்டவருடைய பிரசனத்தை நமக்கு தந்தையின் வழியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். காரணம் என்னன்னா, எல்லா பங்குகளையும் ஓடுகையான தான் நடக்கும். ஆனால் இந்த பங்குகள் மட்டும்தான் எத்தனை தியானம்? 40 நாளும் தியானம். கரங்களை தட்டி ஆண்டு உற்சாகத்தோட இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பா நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமாக நான் போயிருக்கிறேன். பல இடங்களுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட 4 மாநிலங்களுக்கு நான் திருப்பலி தியானங்கள் கொடுத்திருக்கிறேன், பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கும். ஆனால் இந்த 40 நாளும் தியானமாக இருக்கணும்னு பக்கத்தில் பார்ப்பாங்க. 15 வருஷத்துக்கு பார்ப்பாங்க. எனக்கு உங்களுக்கு இந்த 4 நேரத்தையும் நீங்கள் கண்டிப்பாக இறைவனோடு செலவழிக்க வேண்டும். நன்றி சொல்லுவோமா? அற்புதமான ஒரு நேரம் இல்லையா? மீண்டுமாக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். So
நேசிக்கிற தேவன் அவருக்கு நன்றி செலுத்துவதை விட வேறு எதுவும் இல்லை. நாம் நன்றி செலுத்துகிற பொழுதெல்லாம் நமக்கு நமது உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் பிறக்கிறது. When I appreciate my own fellow brethren, I am growing spiritually. நான் பிறரை நேசிக்கிற பொழுது, பிறரை பாராட்டுகிற பொழுதெல்லாம் the attitude of gratitude is most important virtue in our human life. அதை நான் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிற பொழுதெல்லாம் கடவுள் என்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறார், அன்பு செய்து கொண்டே இருக்கிறார். ஒன்றுமே நம்ம வாழ்க்கையில எதுவுமே இல்லை, நம்ம ஒன்றுமே இல்லாத ஒன்றுமே இல்லாமல் போகிறோம். ஆனால் மத்தியில் வாழ்கிற பொழுது நான் எப்படி வாழ்கிறேன் என்பது முக்கியம். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின வாழ்வு நன்மையாய் நன்மைகளை அதிகமாக நேசிக்கிறோம். எத்தனையோ நன்மைகள் கடவுள் கோடான அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்காங்க. அதை நம்ம கவுண்ட் பண்றதே இல்லை. We are counting others' mistakes. We are counting our sins. We are counting our own என்ன சொல்றது, fails, follies. நாம் வீழ்வதும் தோல்வி அடைவதையும் நாம் பாவங்களையும் அதிகமாக என்ன செய்கிறோம், நம்ம கவுண்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். அதனாலதான் நமக்கு உடலில் உள்ளத்துல சக்தி இல்லாம அப்படியே உடஞ்சி வாழ்க்கையை அப்படியே கடந்து செல்கிறோம் மட்டும். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறார், எங்கே இருவர் கூடியது எனது நாமத்தினால் அன்பையும் பாசத்தையும் விசுவாசத்தையும் கற்பித்து விதைக்கின்றார்களோ அவர்கள் 8-7 மடங்காக 77 மடங்காக நான் அறுவடை செய்யும்படி நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். பாருங்க, ஒரு தீமையும் நினைக்காத, ஒரு தீமையும் நினைக்காத, ஒரு உமை நமக்கு கீழே உனக்கு கீழே உள்ளவர் போய் நினைத்து பார்த்து நிம்மதியை என் கதையில இல்ல, அவங்களுக்கு காரணமே எனக்கு காரணம், அவங்களுக்கு வயிற்றுக்கு எனக்கு வயிற்றுல, அவங்க பெரிய பதவியில 1 லட்சம் வாங்குறாங்க, 10,000 போதும் என்ற மனமே பொருட்செய்யும் மருந்து இருந்து நம் உடலுக்கு. Don't compare with anybody. You are uniquely created by God. Everyone is very precious in the sight of God. கடவுளுடைய பார்வையில் ஒவ்வொருவரும் பெற்றவர்கள். அவரவர்கள் தன்மை, அவர்களுடைய அன்பு, அவர்களுடைய ஒவ்வொருவருக்காக கடவுள் கொடுத்த அந்த வாய்ப்பையும் ஆசீர்வாதங்களையும் அவர்கள் பயன்படுத்துகின்ற விதம்தான். சில பேர் பாசிட்டிவாகவே நினைச்சு நல்லா முன்னேறி வருவாங்க, சில பேர் நெகட்டிவாகவே நினைச்சு கீழே போயிட்டே இருப்பாங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. அதான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். நம்ம மனிதர்களை நினைத்து நாம் கம்பேர் பண்ணி வாழ்றோம். We should not compare any human being, but we should compare with ourselves, with Jesus and Mother Mary and with all the saints. ஒவ்வொரு புனிதருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர்கள் பார்வையெல்லாம் கடவுளின் பக்கம் இருக்கிறது, உலகத்தின் பக்கம் இல்லை. உலக மனிதர்களின் பக்கத்தில் இருந்தது, இதயத்திற்குள் இருந்தார்கள் அவர்கள். ஆனால் பொருளிலோ பொன்னிலோ மண்ணிலோ ஆசையும் இல்லை, அதிகாரமும் இல்லை, பாவமும் இல்லை. மாசுபடாமல் தன் உள்ளங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டார்கள். உடல் சிதைந்து போனாலும் உள்ளம்
உதவி கொடுக்கிறது. ஆனால் ஆன்மா உண்மை நோக்கி படுகிறது. அந்த ஆன்மாவுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் கணக்கு சொல்லுங்க, கணக்கு போய் கொடுக்கணும். அதுதான் அந்த பிரிவுகளே நம்ம பிறக்கும் பொழுது யாரையும் பெரிய பிறகு யாருமே பிறக்கலாம். கடவுள் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆனால் அவர் உயர்த்துவார் என்ற விசுவாசம், நம்பிக்கை நம்மிடத்தில் வளர வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பிற்குரிய பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, சிலுவையினுடைய மகத்துவத்தை நாம் பார்க்கிற பொழுது அன்பிற்குரியவர்களே இதோ சொல்லப்படுகிறது. பரிசுத்த வேதாகமம் பாருங்க, லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். சிலுவையில் 7 வசனங்களை பார்க்கிறோம். Father, forgive them, for they know not what they do. ஆண்டவரே, என் பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் புரியாமல் செய்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கின்ற தருணத்திலும் அவருடைய பரிசுத்தமான உன்னதமான ஜெபம் கடவுளுக்கு நன்மையானவருக்கு ஏற்புடையதாக பாருங்க. அந்த வேதனையிலும் துக்கத்திலும் அவமானங்களிலும் அவர் ஜெபம் செய்த விதம் பாருங்க. நம்மளை துன்புறுத்துவது நம்ம நினைக்கிறோம், எனக்கு ஒரு கண்டு போனா ஒரு கண்டு போய் ஆகணும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் ஜெபிக்கிற விதத்தை நாம் பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, எங்களை ஏதோ பரிசுத்தம் சொல்லுகிறது. 43வது வசனம் 23வது அதிகாரத்தில் லூக்கா எழுதிய பரிசுத்தம், இன்றைக்கு நீ என்னோடு என்னிடத்தில் இருப்பாய், எல்லாமே உனக்கு சொல்லுகிறேன், உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன். நல்ல கண்கள், நல்ல கண்கள், அந்த நல்ல கண்கள் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்பங்களில் இருந்தாலும் கஷ்டங்களில் இருந்தாலும் பிறரை அவமானம் செய்யக்கூடாது, நிந்திக்க கூடாது, அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதுதான் சொல்லப்படுகிறது. அதே போல பார்க்கிறோம் பாருங்க, யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 27-26வது வசனம் சொல்கிறது. உங்களுடைய தாயை நோக்கி ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் இயேசு, ஸ்ரீயே அதோ உன் மகன் என்றார். தன்னுடைய சீடரை நோக்கி இதோ உன் தாய் என்கிறார். அப்ப நமக்கு உறுதுணையாளராக பரிந்துரையாளராக ஆண்டவராக இயேசு நமக்கு தன்னுடைய தாயை நமக்காக மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. சிலுவையினுடைய மேன்மையை, சிலுவை என்ற வார்த்தையே புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது. 83 தடவை எழுதப்பட்டிருக்கிறது. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்றும், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து, தன்னலம் துறந்து, தன் நலத்தை துறந்து, தன்னலம் துறந்து, you have to renounce your selfish motivation. தன்னலம் துறந்து பிற நலத்தை தேடி வருகிறவன் தான் எனது உண்மையான சீடர் என்பதை அறிவித்திருக்கிறார். அன்புக்குரியவர்கள், வெளிநாட்டில் பார்க்கும் போதுதான் ஒவ்வொரு வீடுகளிலும் எல்லா ஊர்களிலும் ஒரு சிலுவை, எல்லா ஊர்களிலும் பார்க்கிறாங்க. இயேசுடைய பாடப்பட்ட சிலுவை வந்து வச்சிருப்பாங்க. எல்லா அமெரிக்காவில் எல்லா வீடுகளிலும் எல்லா ஊர்களிலும் ஈவன் ரிசோர்ட் போனப்போ அங்கே வந்து என்ன வச்சிருப்பாங்கன்னா, நல்ல நல்ல ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மாரல் ஸ்டோரிஸ் அதெல்லாம். காரணம் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், அன்புக்குள்ளே நம்ம உடலிலும் இடத்திலும் எங்கு பார்த்தாலும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்து கொண்டே இருந்தால்தான் அந்த மனித இதயமானது வளர்ந்து கொண்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ். சிலுவை என்ற வார்த்தை மரணம் அல்ல, வெற்றியின் சின்னம். சிலுவை என்ற வார்த்தை அது அன்பின்
அன்பின் சின்னம், தியாகத்தின் திருவுருவம். எனக்குதான் அடிக்கடி நம்ம சிலுவை போடும்போது நமக்கு நான் நிறைய சகோதர சகோதரிகள் சொல்லுவேன், சிலுவை அதிகமாக போடுங்க, அடிக்கடி போடுங்க. ஒரு சில சிலுவை போடும்போதுலாம் அப்படி நெத்தியில கை வைப்பாங்க, அது கரெக்ட். அதுக்கப்புறம் நெஞ்சிலே போடுங்க. இந்த அதாவது வலது பற்றி இடது பற்றியே அவங்க நினைவாங்க எப்படி பண்ணிடுவாங்க. அதுவல்ல, பிதா சுதன் பரிசுத்த ஆவி பெயராலே சொல்கிறது, மூன்று கடவுள் உன் இதயத்தை பாதுகாக்கிறார். எப்பொழுதெல்லாம் சிலுவையின் அடையாளத்தை நீங்கள் மதிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் மூன்று கடவுள் உன்னை பாதுகாக்கிறார். அரணும் கோட்டை பாதுகாத்து உன்னை பாதுகாக்கிறார். Praise the Lord. Praise the Lord. அப்ப சிலுவையின் அடையாளம் அறியும் பொழுது ஒவ்வொரு கடவுள் உன்னோடு பயணம் செய்கிறார், உன்னோடு பயணம் செய்கிறார், நம் வாழ்க்கையோடு பயணிக்கிறார். அந்த ஒவ்வொரு கடவுளும் உங்களுக்கு கற்பிக்கிறார், அந்த கல்வாரியின் பாடத்தை கற்பிக்கிறார். கல்வாரி பாடத்தை கற்றுத்தர வேண்டும், கற்பித்த பாடத்தை வாழும் வேண்டும். கல்வாரி பாடத்தை கற்றுத்தர வேண்டும், கற்பித்த பாடத்தை வாழும் வேண்டும். இகழ்ச்சியோ புகழ்ச்சியோ எங்கு என்னை அடைந்தாலும், மலர்ச்சியோ மலர்த்துயரோ எங்கு என்னை நேர்ந்தாலும், எனக்கென்று நான் அனைத்துமே அடைந்தாலும், எனக்கென்று நீருண்டு எல்லாம் தருகின்றேன். கல்வாரி பலிபீடத்தில் உங்களுடைய அன்பை அற்புதமாக திருமணம் சொல்வார். அன்பு சகோதரனே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக்கொடுக்கிற அன்பின் நதி, தியாகத்தின் நதி. இந்த அன்பு கணவனுக்கு காட்டுற அன்பு, உங்க மனைவிக்கு காட்டுற அன்பு, உங்க குடும்பத்துக்கு காட்டுற அந்த மன்னிப்பு, இணைந்ததான தியாகம், பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பாசம், எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செய்யுங்கள். நீங்கள் கொடுக்கிற மத்தியோ கருத்துக்களோ இல்லை, அதை விட உங்கள் உள்ளங்களில் இல்லங்களில் நீங்கள் செய்கிற பணியிடங்களை கொடுக்கிற அந்த அர்ப்பணிப்பு, அந்த தியாகம், அந்த மன்னிப்பு, அவை அனைத்தையும் கல்வாரி பலிபீடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு நாளும் சிலுவை அடையாளம் 10 முறை 100 முறை கொடுங்க. 100 முறை நீங்கள் சிலுவை அடையாளத்தை எல்லோரும் கொடுக்கிற பொழுது, வரைகிற பொழுது, அவர் உங்கள் வாழ்க்கையை அழகாக வரைந்து அழகாக எழுதுவார். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஜெபிப்போம், ஒப்புக்கொடுப்போம், தியானிப்போம். அன்றைய நாளைய தினம் சிறப்பு ஆராதனை அனுமதிக்கின்ற வழிபாடு இருக்கிறது. தயவு செய்து நாளைய தினம் தவறாக எங்களிடையே மக்களுக்கு சொல்ல, நாளைய தினம் வருகிற பொழுது உங்கள் குடும்பத்தில் நிறைய தடைகள் இருக்கலாம். கண்டிப்பாக அது உங்களுடைய சமீப எண்ணெய் இருந்ததுலாம் அதை கொஞ்சம் நிறைய கொஞ்சம் இருக்குவாங்க. அப்புறம் தலையில் எண்ணெய் வச்சு எடுத்துவாங்க. மருந்து மாத்திரைகள் எடுத்துவாங்க. நீங்கள் பயன்படுத்துகிற மருந்து மாத்திரைகள், அப்புறம் இல்லாத சிக்கல்கள், கோர்ட்டு கேஸ் போயிட்டு அந்த ஃபைல், அது வந்து நீங்கள் ஃபோட்டோ காப்பி, ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்து ஆண்டவருடைய கல்வாரி பலிபீடத்தில் வைக்க நம்பிக்கையோட விசுவாசத்தோட. அதே போல யாரெல்லாம் திருமணம் ஆகாமல் காலம் கடந்து கொண்டே போகிறதோ அவர்களும் அந்த ரெசிவ் பயோடேட்டா எடுத்துகிட்டு வந்து ஆண்டவர் பாவத்தில் வைக்க. நாளைக்கு சிறப்பு திருமதி ஆராதனை கோவிலுக்கு வழிபாடு சிறப்பாக நாங்கள் சொல்லிட்டு திருவிழை பயணத்தை உங்கள் நெற்றியில் பூசி ஆசீர்வதித்து எல்லாவற்றிற்கும் தடையை நீங்கி சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு நீங்கள் வருவதை நாங்கள்
சொல்லிக்கோங்க. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் நடந்து பொழுது கண்டிப்பாக நிறைவேறும். உப்பும் கொஞ்சம் இருக்கிறவங்க சமயத்துக்கு உப்பு செய்து பொழுது உப்பு போடாமல் சாப்பாடு செய்ய அந்த உப்பு கண்டிப்பாக எழுதிலே கொஞ்சம் எடுத்துக்குவாங்க. அதுக்காக எல்லாம் 3 எடுத்துக்கூடாது. எல்லாம் 2 3 ஒரு லட்சம் எடுத்துக்குவாங்க. அப்படியே நம்ம என்ன பண்ணணும், அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாளை இரவும் காலை 10 மணி முதல் மதியானம் 12:30 மணி வரை 2 மணி நேரம் கன்ஃபெஷன் இருக்கும், கவுன்சிலிங் இருக்கும். வரவேற்போம். சகோதரர்கள் வாங்க வராங்க. அதே போல ஈவினிங் 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் கன்ஃபெஷன் இருக்கும். அந்த வாய்ப்பை கடவுள் விற்றாரை அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு பரிசுத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். அன்பு சகோதரர்களே, நாம் அனைவரும் முதலில் ஒப்புக்கொள்கிற தியாகத்தின் பலி, மன்னிப்பின் பலி, இரக்கத்தின் பலி எல்லா தந்தையாக இறைவனை கேட்டதாக படிச்சுதீர்கள். நாட்டுகளை
அவர்களோடு எங்கள் உறவையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. நீ பெரியாரை தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஒன்று. ஆகவே உம்முடையாவை கொடுத்து இக்காலத்தைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உடன்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவுகிறது அருகிய கிணத்தையும் எடுத்து உனக்கு நன்றி கூறி தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று அருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் திட்டம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் செய்யப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்புனையும் உயிர்ப்புனையும் நினைவு
கொண்டு வாழ்ந்ததொரு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறோம். திருமணம் உடைய தகவல் என்ன? எங்களை ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்ததற்காக உமக்கு நான்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தங்களும் பங்கு கொள்கிறீர்களே, தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்வுடன் பாடுகிறீர்கள். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியும் ஒரு திரு அவையை நினைவுகொண்டனர். எங்கள் திருத்தந்தையோ எங்கள் ஆயத்தமான சக்தியாசம் எல்லா திருநிலைகள் அயனோடு திருவையை நிறைவேற செய்தது. மேலும் எங்கள் சகோதரன் சகோதரிகளையும் திருப்பலை நிலையில் ஒவ்வொரு ஆன்மாக்களையும் ஒரு நாள் உயிர்ந்த ஒவ்வொரு ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரும் திருமணத்தை நலனுக்கு நிரப்பமாக கடவுள் கண்ணின் தாயான திருமணியை அவருடைய கணவனான ஒரு திருத்துவதர்கள் எங்களுடைய பங்கின் பாதுகாவலான சக்தியா இவளிலும் நாம் நிலையை தகுதி உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை புகழ்ந்தேர்ந்தும் வரமல்ல உண்மை பண்ணார். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிவுள்ள வேண்டும் என்றார். உமது இரண்டத்திற்கு உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாரும் கலக்கும் நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரிடத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே, அமைதியை கொடுத்து செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று மூத்திருக்குதல் ஏற்றுக்கொள்கிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் திருநம்பிக்கை நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி, ஒற்றுமை, சமாதானம் என்று மனிதர்களுக்கு என்று பாட்டு செய்கிற வகையிலே ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு மீண்டும் நிறைந்திருப்பதாக. ஒருவருக்கு ஒருவரின் சமாதானம் புரட்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சார், இதோ இறைவனின் சபை, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் உன்னத இயேசுவின் பாவங்களை சிலுவையில் மீது அவர் மன்னித்து நமக்கு உயிர்ப்பு என்ற அந்த உன்னதமான வாழ்க்கையை, உன்னதமான ஒரு மேன்மையும் நமக்கு கற்றுத்தந்த உன்னத இயேசுவின் இவருடைய அற்புதமான இறையை திருவிழத்திற்கு அழைக்கப்படுகின்ற நாம் அனைவரும் வேறு பெற்றோர்.
Thank you.
தேவதற்கு கொள்ளப்பட்டது நான் சொல்லக்கூடிய மகன் மாறும். நான் உட்கொண்டது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் நோய் இல்லை. நான் உட்கொண்டது இயேசுவின் இரத்தம் என்பதால் நான் சோர்வு இல்லை. நான் உட்கொண்டது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. நான் உட்கொண்டது இயேசுவின் உதடும் நாமம் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. நான் உட்கொண்டது இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உட்கொண்டது இயேசுவின் கால்கள் என்பதால் நன்மை செய்கிறார்களே. நான் உட்கொண்டது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களிலே தெரிவிக்கிறோம். நான் உட்கொண்டது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானதாக இருக்கும். நான் உட்கொண்டது இயேசுவின் ஆழ்மனம் என்பதால் எனது குறைகள் சரியாக இருக்கும். நான் உட்கொண்டது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்பட்டுள்ளேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாளை தினத்தில் இறுதி நாளாகிய தியான நாள் அருந்தந்தை அறிவித்தது போலவே உடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உறவுகளையும் அனைத்து வழியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தவறு நாட்களினுடைய இறுதி நாள் குறிப்பாக நம்ம ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து புதிய வாக்குகள் எழுதுகிறோம். எனவே குடும்பமாக வந்து இந்த தியானத்தில் பங்கெடுத்து திவ்யத்தினுடைய ஆசிரியை பெற்று செல்லும்படியாக அன்போடு வாசனோடு கேட்டுக்கொள்கிறேன். மதுரை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய பாடலை குறித்து நாயை நாம் சிந்திக்க இருக்கிறோம். எனவே காலை 7:30 மணிக்கு விமான நிலையம் அருகாமல் இருக்கின்ற ஒரு இடத்துல நம்ம குருத்தோலை மமணியாக தான் கவனிச்சுங்க. காலை 7 மணிக்கு சாயங்காலம் சரிங்களா? காலையில சரியாக 7:30 மணிக்கு அந்த குருத்து பவனியானது ஆரம்பமாகும். எனவே தயவு செய்து குருத்து பவனிக்கு முன்கூட்டியே தயார் நிலைப்படும்படியாக கேட்கும். பாதி வந்து எனவே ஆண்டவருடைய பாடலை தியானிக்க நம்ம வருடம் முழுவதுமே 54 வாரத்துல இந்த வாரம் தான் ஒரு முக்கியமான ஒரு உன்னதமான ஒரு மகத்துவமான ஒரு வாரமாக கடைபிடிக்கப்படுகின்றது. எனவே தயவு செய்து முன்கூட்டியே வரும்படியாக அன்போடு வாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே காலை 8 மணிக்கு திருப்பதியும் அதனை தொடர்ந்து காலை 11 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பதி நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மாலை 5:30 மணிக்கு திருப்பதி நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா மாற்றுங்க. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணி திருப்பதி நடைபெறாது. வருகின்ற உயிர்ப்பு பெருவிழா மற்றும் மாலை திருப்பதி நடைபெறாது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மகளே, மீண்டுமாக வருகிறேன். சரியான நேரத்தில் வந்து அந்த திருவிழா அந்த குருத்து நாயனுடைய விழாவை கொண்டாட என்போடு மாசத்தோடு அழைக்கின்றேன். சரியான நேரத்தில் மறுபடியாக கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை மணிங்க? நல்ல வந்துருங்க. பாதி வந்துட்டு குருத்தோட கிடைக்கிற அப்படின்னா குழந்தைய அழுகிற மாதிரி வந்துருக்காங்க. சரிங்களா? அந்த குருத்து வரையே மந்திரிக்கும் போது மட்டும்தான் குருத்தோடு பூச டைம் கொடுத்து பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து சரிங்களா? எனவே அன்பாகவே குருத்து பவனிக்கு சரியான நேரத்தில் மறுபடியாக அன்போடு வாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை தினத்தில் இறுதியாக என்பதால் குடும்பமாக உங்களை அறிவித்தது போல அந்த பொருட்களை அனைத்தையும் ஒரு பையன் கொண்டு நீங்கள் உங்களுக்கு வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்துருச்சு அப்படியே அது தந்தையாக கொடுப்பாங்க. திரும்பி போகும்போது அந்த பொருட்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம். சரிங்களா? எனவே உங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியாக அன்போடு வாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். மேற்கொள்ளுடைய திருப்பலி முடிந்தவுடன் ஒரு 15 பேருக்கு அவசியம் கொடுக்குறேன். ஏன்னா 8:30 மணிலேருந்து 9:30 வரைக்கும் ஒரு 1 hour நான் கேட்பேன் அவசியத்தில். அதனால் ஒரு 15 பேருக்கு மட்டும் விருப்பம் உள்ளவர்கள் இருக்கலாம். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு அவசியம் நடைபெறும் கொடுக்கும். 12:30 மணி வரைக்கும் ஒரு 2:30 மணி நேரம். மாலை 5 மணி முதல் 6:30 மணி வரை அனைவரும் இறுதி சொன்னதற்காக நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது வழியில் நிலையான
பாதுகாப்பு என்றென்றும் கல்வியாக இருப்பதாக. எங்களது தீமை அனைத்தையும் அறியும் அகற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் எங்களை சக்தி மனத்திலும் சாமானிலும் சகல ஆபத்துகளின்று காத்துக் கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் எங்களை சக்தி மரணத்திலும் சாண பாவத்திலும் சகல ஆபத்துகளின்று காத்துக் கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் எங்களை சக்தி மரணத்திலும் சாண பாவத்திலும் சகல ஆபத்துகளின்று காத்துக் கொள்ளும். எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கும் ஆரோக்கிய நாயகரே, திருக்குறளுக்கு தலைவராக நமது சுசேப்பரே, எங்கள் பங்கை பாதுகாவலராக நமது சமஸ்தியாரே, இணை பாதுகாவலராக நமது உப்பர்வை சுசேப்பரே, எங்கள் மறைமாவட்டத்தின் பாதுகாவலராக நமது முக்கிய அதிசோதரே, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.